காலை எழுந்ததும் சேட்டிங், பின்னர் கண்ட மேனிக்கு ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் வீடியோ கால் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலையில் எழுந்ததும் வாட்ஸ்அப்புள்ள போனால் தானே வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. என்னடா ஒரு மெசேஜ் கூட வரல. சரி ஸ்டேட்டஸ் ஆகுது பார்ப்போம். நம்ம அஜய் பைய முதல்ல நீ முடிவும் நீ. ஏய், ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது வருஷத்துக்கு 1ன்னு 4, இப்போ ஆஃபீஸில் அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இதில் முதல் நீ முடிவும் நீ வேற. இவனுங்களாம் அழகாக ஸ்டேட்டஸ் போட்டு பொண்ணுங்களுக்கு ஃபுல்லாக போட்டுறாங்கடா. அட நம்ம புண்ணிய கொடி. ஓ, தலைவர் இந்த வாரம் ஒரு கோயில் போயிருக்கிறாரா? ஊரை ஃபுல்லாக ஏமாற்றி தெரிய வேண்டியது, புண்ணியம் தேடுறதுக்கு மட்டும் கோயிலுக்கு போட வேண்டியது. நல்ல வேலை அந்த சாமியாவது ஏமாற்ற மட்டும் வச்சிருக்கிறானே நம்ம ராம்குமார். செய்யும் தொழிலே தெய்வம், உழைப்பவனே உயர்ந்தவன். அவன்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டான். இதில் ஸ்டேட்டஸ்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பூர்ணிமா. ஓ, ஹேர் ஆயில் விளம்பரமா? இவளுக்கு இருக்கிறதே 4 முடி, பண்றது ஹேர் ஆயில் விளம்பரம். இம்சை தாங்க முடியலடா சாமி. பிரேமு. இவனுக்கெல்லாம் பொண்டாட்டி கூட ரூம்ல ரொமான்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஸ்டேட்டஸ் இவனுக்கு ரொமான்ஸ் தாங்க முடியலடா. நிக்கிதா. இவ ஒரே புடவை விளம்பரமா பண்ணுவாளே, என் பொண்டாட்டி பார்த்தா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லுவா. முதல்ல இவன் நம்பரை டெலிட் பண்ணி பிளாக் பண்ணணும். ராஜ். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஒய்ஃப், மை கிரைம் பார்ட்னர். ஏண்டா பொண்டாட்டி பக்கத்தில் தானே இருக்கிறேன், அப்படியே ஹாப்பி பர்த்டே சொல்ல வேண்டியதானே? அது என்ன ஸ்டேட்டஸில் போட்டு சொல்கிறது? உங்களை திருத்த முடியாது அடே. கிஷோர். அம்மானா சும்மா இல்லடா. அந்த அம்மா சாப்பிடும்போது ஒரு சொம்பு தண்ணி கூட முண்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டஸை பாரு. இவனா? இவன் லவ் ஃபெயிலியர் ஆச்சே. ஒரே ட்ரெயினாக விட்டு வச்சிருக்கிறான். இவன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோன்னா 1.5 GB டேட்டா 1 மணி நேரத்தில் காலி ஆகிடும். ஆனாடா அட என் ஒய்ஃபு, உனக்காக வாழ நினைக்கிறேன். ஆஹா, நேற்று பூரி கடையில் அடிச்சது 10லன்னு இன்னைக்கு துறப்ப கடையில் அடிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ரூட்டை போட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா. முக்கியம். ஏய், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன். என்னடா ஃப்ளைட்டு ரெக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். சொல்லாம கூட எங்கே வெளிநாடு போறியோ? முதல்ல போய் பார்க்குறேன்டா. என்னன்னு தெரியலையே. அப்பாடா, வீட்டில் தாண்டா இருக்கான். சார். அடடே, வாங்க சார் வாங்க சார். வரேன் சார். என்ன சார் காலையில் வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தீங்க. என்ன சார் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க, வீட்டில் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருந்தான், அதான் அவன்கிட்ட வீடியோ வாங்கி நான் போன மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருந்தேன். எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த மாதிரி வீடியோ பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க வேறு கொஞ்சம் எரியும்ல, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், நீங்கள் என்ன சார் இதை கேட்க பல்லு விளக்காமல் கூட காலையில் எழுந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் வயிறு? சே, நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்று. சரி, வரேன் சார். ஓகே. வயிற்றெரிச்சல் எப்படி வந்துட்டு போகிறான் பாருங்க. டேய், என்னடா உன் ஃபோன் எடு. ஃபோன் கையில் தான் இருக்குது. அதில் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிக்கோ. சொல்லு. 9677 பண்ணிட்டேன். அந்த நம்பர் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டேன். நம்பர் ஆன்லைனில் இருக்கா பாரு. ஆமாம், ஆன்லைனில் தான் இருக்குது. ஆஃப்லைன் போயிடுச்சா பாரு இப்போ? ஆஃப்லைன் போயிடுச்சுரா. லாஸ்ட் சீன் என்னன்னு பாரு, 11:49 பாரு. லாஸ்ட் சீன் 11:49. சே, அப்படியே அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணு. கால் பண்ணணுமா? நம்பர் பிஸியான அனதர் கால்னு வருதுடா. சே, இதுவும் நம்பர் பிஸியான அனதர் கால்னு தான் வருது. யார் நம்பர்ரா இது? இது யாரோட பாய் பெஸ்டி நம்பர்ரா. எப்பவும் நான் ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் 2 பேரும் சேட் பண்ணிக்கிறாங்க. இவன் ஆன்லைனில் இருந்தால் அவனும் ஆன்லைனில் இருக்கான், இவன் ஆஃப்லைன் போனான் அவனும் ஆஃப்லைன் போகிறான். 2 பேர்கிட்டையும் கேட்டால் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அதான் அவன் ஃபோனில் இருந்து செக் பண்ணி பார்த்தேன். சே, என்ன ரிலேஷன்ஷிப்டா இது? இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையா? முதல்ல அதை பிரேக்கப் பண்ணி தொலை. ஆள்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏன் ஆள் மாதிரி இருக்கணும். நான் ஆன்லைனில் இருந்தால் தான் அவன் ஆன்லைனில் இருப்பா, நான் ஆஃப்லைன் போயிட்டு அவளும் ஆஃப்லைன் போயிடுவேன். நீயும் தான் வச்சிருக்கே ஒரு ஆள். இவன் ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் இவன் ஆள் என் கூட டெலிகிராமில் தந்தி அடிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம் உனக்கு இன்னும் தெரியல போல. என்ன இந்த பைத்தியம் மெசேஜ் பண்ணியிருக்கு? அவசர உதவி, உடனடியாக ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவை, தொடர்புக்கு ஃபோன் நம்பர். ஐயோ, இவன் ஃபார்வேர்டு அனுப்பியே பழகிட்டான், நான் பார்த்தே பழகிட்டேனே. இதோ வந்துட்டான்ல. ஹலோ, என்னடா நீ ஏபி நெகட்டிவ் தானே? ஆமாம், ஏபி நெகட்டிவ் தான். உடனே ஹாஸ்பிட்டல் போய் ரத்தம் கொடுக்கணுமா? ஆமாம், சீக்கிரம் போய் ரத்தம் கொடுறா, எமர்ஜென்சிடா. ஏய், நேரில் வந்தேன்னு வச்சுக்கோ, ரத்தத்தை உறிஞ்சிருவேன். ஏன்டா திட்டுறா? பின்ன இதே மெசேஜை நீ 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். 4 மாதம் முன்னாடியா? ஆமாம், அப்போவே நானும் அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்து 4 வருஷம் ஆச்சான்.
அதுக்கப்புறம் 4 லட்சம் பேர் ரத்தம் வேணுமான்னு சொல்லி கால் பண்ணி பேசிட்டாங்களாம். ஐயோ. ஏன்டா இந்த ஆக்சிடென்ட்ல உயிர் பழிச்சோன்னு மன உளைச்சல இருக்கிறோம் நம்ம. ஆ, இன்னொரு தடவை எவனாவது கால் பண்ணீங்கன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி என் பேரை விதிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. என்னடா சொல்ற? இனிமே இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் தூக்கிட்டு என்கிட்ட வந்த பிச்சு விடுவாங்க. வைடா ஃபோனை ஃபார்வர்ட் பைத்தியம். அண்ணா தம்பி சொல்டா. அண்ணா நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்கல்ல, சூப்பராக இருந்துச்சுண்ணே. தேங்க்ஸ்டா. அதை என் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்கண்ணே. ஃபார்வர்டு தானே பண்ணி விட்டுறேன்டா. ஆமாம், நீ ஸ்டேட்டஸ் வச்சு நான் பார்த்ததே இல்லையே. நான் டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தானே இருக்கேன். டெய்லிமா? எனக்கெல்லாம் காட்டவே மாட்டேங்குது. அது உங்களெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு என் ஆளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கானே. ஓ அப்படி. ஆமாண்ணே. அதுக்கு நேராக அவளுக்கு அனுப்பிடலாமாடா? அதில் அவ்வளோ ஃபீலிங் கிடைக்காதுண்ணே. ஃபீலிங் கிடைக்காது. கரெக்டு. மறக்காமல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். டோன்ட் வரி, போனவொடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். A few days later. ஏய் தம்பி. அண்ணா என்னோட ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்க? இல்லைண்ணே, என் ஆள் என் ஸ்டேட்டஸை பார்க்கறது இல்லைண்ணே. அவளுக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்த, அவளே பார்க்கலையா? ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால என் நம்பரை டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிட்டானே. பிளாக்கே பண்ணிட்டாளா? நேற்று வச்ச ஸ்டேட்டஸ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி விடுண்ணே. நேற்று வச்ச ஸ்டேட்டஸா? ஆமாண்ணே. டேய், இனிமேல் அவளே உன் ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டா, அப்புறம் எதுக்கு ஸ்டேட்டஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன்? இல்லைண்ணே, இந்த மாதிரி டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருந்தேனா என்னைக்காவது அவன் மனசு மாதிரி நம்பரை அன்பிளாக் பண்ணுறப்போ நான் போகிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு என் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் யூ தினேஷ்னு சொல்லி என்கிட்ட ஓடி வருவானே. தெய்வீக காதலப்பா. A few days later. அண்ணா சொல்டா, நேற்று வச்ச ஸ்டேட்டஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடணே. நேற்று வச்ச ஸ்டேட்டஸ் வேணுமா? ஆமாண்ணே. எதுக்கு? உன் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஃபீலிங்காக சூப்பராக இருந்துச்சுண்ணே. அதை வச்சா அதை பார்த்துட்டு என் ஆள் என்கிட்ட வந்துடுவாண்ணே. சரி. உன் ஆள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? என் ஆள் இங்கே இருக்கானே. டேய் யாரு? அவள் அங்கே இல்லைடா, அவள் கல்யாணம் ஆகி அவன் ஹஸ்பண்டோட அனுமதி போயிட்டு இருக்கா. அங்கே இருக்கா. அது தெரியாமல் நீ அவளுக்கு ஸ்டேட்டஸ் வச்சு சுற்றிட்டு இருக்க. ஓடுறான் அவள். ஐயோ. ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், குமரேசன் செலிப்ரேட்டிங் இஸ் பர்த்டே டுடே. அட, நம்ம குமரேசனுக்கு பர்த்டே. வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஃபஸ்ட்டு விஷயம் போட்டு விட்டுற வேண்டியதான். ஹாப்பி பர்த்டே குமரேசா. போ. அட, நம்ம குமரேசனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே குமரேசா. என்ன காலேஜ் குரூப்பில் மெசேஜ் மேலே மெசேஜாக வருது? எவனுக்காவது பிறந்தநாள் இருந்தால் மட்டும் தானே இந்த குரூப்பில் மெசேஜ் வரும். இன்னைக்கு எவனுக்கு பிறந்தநாள்னு பார்ப்போம். குமரேசனுக்கு பர்த்டேவா? அப்படி ஒருத்தன் கூட படித்ததா எனக்கு ஞாபகம் கூட இல்லையே. நான் தான்டா குமரேசன். எல்லாரும் விஷ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் விஷ் பண்ணி அனுப்பிவிடுவோம். காசா பணமா? ஹாப்பி பர்த்டே குமரேசா. நான் செத்து 2 வருஷம் ஆகுது. நான் செத்தது கூட தெரியாமல் இவனுங்க வாட்ஸ்அப்பில் மாறி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. டேய், ஒருத்தன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாறி மெசேஜ் பண்ணுங்கடா. உங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் படாத பாடு படுதுடா. சை.